எல்லாரும் பயப்படுற கடப்பாறை. கை 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 பார்த்து பேசலாம். மெதுவா மெதுவா. இந்த மலையே ஒரு அற்புதமான மலை. சுற்றி சுற்றி ஜீவசமாதிகள் இருக்கு. ஒரு 40க்கு மேலே ஜீவசமாதிகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கால் பயங்கரமாக சுடுது. எப்போ செம்ம சுடு. பயப்படாதீங்க, பயப்படாதவாங்க. பயப்படுறதுல இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து சாதாரண ஜீவத்தில் நடத்துறதுல ரொம்ப கடுமையான பாதையில் ஏறிட்டு இருக்கோம். வணக்கங்க. நாம் இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற பர்வதமலைக்கு தான் போக போகிறோம். இந்த அருமையான மார்னிங் சன்ரைஸோட நம்ம பயணத்தை தொடங்குவோம். ஓகேங்க, மலையடி வாரம் வந்துட்டோம். நாங்கள் இப்போ வந்து தென்மாதி மங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருந்து ஏற ஆரம்பிக்கிறோம். கடலாடியிலேருந்து படிக்கட்டு இருக்குன்னாங்க. இப்போ நம்ம தென்மாதி மங்கலத்துலேருந்து இந்த மண் பாதை போகுது. முதல்ல தரவழி தான், அது வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் மேலே போய் என்ன நடக்குது. மலையடியில் வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் மல்லிகார்ஜுனர் பிரம்மாம்பிகை மலைக்கோயில் சொல்லுவாங்க. ஒரு விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க. அது போகுது. ஃபோட்டோ வச்சுக்கலையா? குழந்தை எப்படிங்க நான் ஃபோட்டோ வச்சுட்டு வரேன். கேமராலாம் பிடிப்பீங்களா? பார்க்குறக்காங்க. பேசாமல் இந்த மாதிரி நானும் விட்டுருக்கலாமா? நீங்கள் வச்சுருக்கீங்க போட்டா? ஓகே, கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இது தரப்பாதை தான். தரப்பாதையும் நல்லாயிருக்கு. மண் பாதை. அதிகமாக மலை ஏறும்போது, இந்த படி அதிகமாக ஏறும்போது கொஞ்சம் தூரம் தான் வந்து படி ஏற முடியும். அதுக்கப்புறம் நமக்கு டயர்டாகிடும். இந்த மாதிரி மலைப்பாதை, படி இல்லாத பாதையெல்லாம் நடக்கும்போதுமே நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக நடக்க முடியும். அதனால தான் தென்மாதி மங்கலத்தை வழியாக போகிறோம். பர்வதமலையோட வரலாறு, ஹிஸ்ட்ரி, இதை பற்றின எந்த ஒரு வீடியோவும் எனக்கு சரியாக தெரியல. எனக்கு அது சரியாகவும் கிடைக்கல அவ்வளோ சீக்கிரம். அடுத்த முறை வரும்போது இந்த ஹிஸ்ட்ரியை, வரலாறு, உண்மையில் என்ன நடந்தது, இங்கே யார் ஆண்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போகிற பாதை எப்படி இருக்குது? எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, மேலே இருக்கிற அந்த சிவன் எப்படி இருக்குங்கிறத தான் பார்த்துட்டு வர போகிறோம். பார்க்கலாம். பாதை பாருங்கள். ரெண்டு மண் திட்டுக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கு.
ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வழி நல்லா தெரியுது, ஏரோ மார்க்கும் போட்டிருக்காங்க, அதனால் நம்ம வழி மாறாமல் கரெக்டாக போயிடலாம். சூரியன் உதிச்சிச்சு. டைம் 8 மணிக்கிட்ட ஆக போகுது. தென்மாதி மங்கலம் வழியும் நல்லாவே இருக்குங்க. அதில் டைரெக்டாக சூரிய வெளி போடும். சூரியன் நல்லா வந்துச்சு, இருந்தாலும் இந்த காட்டு பாதையில் நமக்கு நேரோடு போயிட்டுருக்கோம். மலையும் ஏறிட்டுருக்கோம். நல்லா தான் இருக்குது வழி. மேலே ஏதோ ஒரு கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோவிலாக டென்ட்டாக போட்டிருக்காங்க. கடையா? அதான் கடை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்த பாதை இருங்க. ஓகே, நடந்து வந்துட்டுருக்கோம். இது வந்து கடலாடி வழியாங்க. நான் தென்மாதி மங்கலம்னு மாற்றி சொல்லிட்டேன். இப்போ தான் ஒருத்தர் சொன்னார், படி இருக்கிறது தான் தென்மாதி மங்கலமாக. என்ன சொன்னீங்க? கார்த்திகேயன் இப்போ டவர் வருதா? பண்ணுங்க. நம்ம வந்த பாதை வந்து கடலாடி. நல்லா இருக்கு வழி. ஏன்னா நானும் நிறைய மலை ஏறி இருக்கேன். படி வச்சு ஒரு பாதை அமைச்சு போகிற அந்த பாதையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கல் இருந்தாலுமே நமக்கு க்ரிப்பு நல்லா கிடைக்கும். நம்மளால் ஈஸியாக ஏற முடியும். பழக்கம் இல்லாதவங்கள கஷ்டம்தான், ஏறி பழக்கப்பட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். பாதை தெரிது பாருங்கள், கோவில் காமராவல் தெரிதான் தெரியல. அந்த மலைக்கு தான் போக போகிறோம். நடந்து போயிட்டுருக்கேன். குருவி கெட்ட பணம் ஓடிடும் போல. நான் பெருசாக பயந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெருசாக பயந்தேன். பட் இந்த மாதிரி இடம்னா நமக்கு ஓகே, எவ்வளோ தூரம் வேணால் நடக்கலாம். கடைசியில் கடப்பாறை மலையை தான் ரொம்ப பயமுறுத்தியிருக்காங்க. அது போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த காட்டில் இந்த சத்தெல்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன், குருவிங்க கத்துறது. கிட்ட போனால் ஓடி பார்த்து சவுண்டு செம்மையாக. சின்ன சின்ன தண்ணி இருக்கிற இடத்துல குருவிங்க தண்ணி குடிக்குதுங்க, தெரியுது? உள்ள இருக்குது. ஆனால் நிறைய குப்பை, எல்லாம் பிளாஸ்டிக் குப்பைங்க தான் இருக்குது. அப்படியே எடுத்து வந்து போட்டுடுறாங்க. கீழே சொல்லி தான் அனுப்புகிறாங்க, பட் எல்லோரையும் தனித்தனியாக கவனிக்க முடியும். பாருங்கள், வரவங்களுக்கு அவங்களுக்கா இருக்கணும். எடுத்துகிட்டு வாங்க, எடுத்து வந்த குப்பையை பேக்கில் போட்டுக்கோங்க. கீழே போயிட்ட கூட டஸ்ட்பினில் போடுங்க. அங்கங்கே தூக்கி போட்டு வராதிங்க. ஆனால் செம்மைங்க, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற ஃபீல் கிடைக்குது. நல்லா இருக்குது. நல்லா மூடிட்டு
இருக்குது. வெயில் தெரியல, மேகம் மறைச்சிக்கிச்சு சூரியனுக்கு. தெரியுதா? மேகம் வந்து சூரியனை மறைச்சிக்கிச்சு. இதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் போங்க. வழக்கமாக வெயில் ரொம்ப அடிச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மேகம் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கு. என்னாச்சு? எவ்வளோ தூரம் வந்துருக்குன்னு பார்த்தேன். இன்னும் கால்வாசி கூட வரல போக. அந்த டன் வந்துச்சுன்னா கால்வாசி. எந்த டன்? அந்த மலையோட அந்த மலை ஆரம்பிக்கும் பக்கத்தில் இருக்குல்ல, அதான் நம்ம போகிற மலை. இது 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 அந்த மலை ஏற ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் ஆகிடும். ஓ தெரிதா கோவில்? கேமராவில் தெரியாது. அங்கே உள்ள திருநு, அது ஃபுல்லாக திருநூறாம். அந்த மரம் ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. அது வெள்ளையே தெரியாது. அந்த அங்கே கோவில் அந்த எங்கே கோவில் தெரியுது இல்லை, அந்த சைடெலாம் வெள்ளையே தெரியுது. அது ஃபுல்லாக திருநூறாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏறி வந்துட்டுருக்கோம். வர வயலில் இந்த மாதிரி டென்ட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து கடை வைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க போல். பௌர்ணமி இந்த மாதிரி டைமில், நேற்று பௌர்ணமி அந்த டைம்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போல்லாம் கடை வச்சுருப்பாங்க போல். இங்கே பாறையில் பேர் எழுதி வச்சுருக்காங்க. எஸ்எஸ் லவ் பேர்ட்ஸாம். முக்கியமாக தேவைதான். அழகாக இருக்குது செடி. செடி இல்லை, மரம். சூரிய ஒளி அழகாக தெரியுதில்ல மரத்துக்கு நடுவில். வரதுனா முடியுமா? கூட நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் நான் தான் போயிட்டுருக்கோம். இந்த பாதையில் யாரும் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. எல்லோரும் இந்த பாதை கஷ்டம்னு நினச்சிட்டு இதில் யாராமட்டுறாங்க. அதனால் கம்மி. ஒருத்தர் மட்டும்தான் வழியில் பார்த்தோம். அவர் நேற்றே போயிட்டு இன்றைக்கி இறங்கி வந்திருக்காரு. நைட் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு அனுபவங்க. இந்த மலை ஏறியும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுது. முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, வேலூர் மலை. ஸோ அந்த மலை ஏறினதோட லாஸ்ட்டு. ஃபஸ்ட் டைம் ரொம்ப நேரம் கழிச்சு வெயில் நம்ம மேலே பட போகுது. வெயில் தெரியுதா?
இவ்வளோ நேரம் நெல்லில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் மழை மறைக்காது, வெயிலில் தான் போய் ஆகணும். சரிதா, மேகம் இருக்குது, ஆனால் இந்த மேகம் சீக்கிரம் கலைஞ்சிரும், சூரியனை மறைக்காது. சூரியன் வெயிலில் தான் வந்துட்டேன். இனிமேல் வெயில் தான். வாங்க. சார் இங்கெல்லாம் இருக்குது. நான் பாருங்க, நான் பயந்ததே இதுக்கு தான். பேகை வந்து பிடிங்கிடும். நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எதனா பண்ணுமோன்னு பயமாக இருக்குது. அதுவும் இந்த கடப்பாறை மலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்குவாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க பேகை பிடுங்குவோம். ஒரு மலையை ஏறிட்டோம். கிட்டத்தட்ட. பாதை அங்கேருந்து இப்படி தான் வந்துட்டுருக்கு. வழி ரொம்ப நேராக இல்லாமல், ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லாமல், கொஞ்சம் கிராஸில் இந்த வழி போகுது. ஆனாலும் நம்மளால் ஈஸியாக அந்த மலையை ஏறிட்டோம். இன்னும் போகிற வழி எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். அவங்க டீம் போகலாம். கிட்டத்தட்ட வந்துட்டுங்க. கேமரா சவுண்டே கேட்காம இருந்ததுக்கு இப்போ வந்துட்டோம். ஆமாம், லைட்டாக சவுண்டு கேட்குது கோவிலிருந்து. கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆனால் அந்த பாதை வந்து கலக்கிற இடம் எங்கன்னு தெரில. இன்னும் அதை பார்க்கல, கடப்பாறை மலையை பார்க்கல. இதுதான் நினைக்கிறேன். ஒரு வேளை இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு இன்ட்டு போட்டு வச்சுக்கிறாங்களோ. ஆமாம், என்னது இந்த பக்கம் ஏதோ வழி போகுது, போகக்கூடாதுன்னு இன்ட்டு போட்டுக்கிறாங்க. இதுதான் போக சொல்லுவாங்க. யாரை மாதிரி போட்டுருக்காங்க. இது போகுது, அது எந்த பாதைன்னு தெரில. யாரோ ஒரு புண்ணியம் எழுதிட்டு போய்க்கிறான். தவறி போயிடாதீங்க. கேக்குது. தேனி சுத்தம். தேனி எல்லாம் இருக்குது. வேற எதனா போச்சா? என்னென்ன ஸ்பெஷல் இதில் கோயிலுக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன கோயில்னா இந்த கோயிலுக்கு பர்வதமலை கோயிலுக்கு என்ன ஸ்பெஷல்? இப்போ தான் வரோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம், அதனால கேட்குறேன். இது மேலே கோயில் இருக்குது. இதுதான் கோயில். கருவறை வரைக்கும் நீங்களே போய் பூஜை நம்மளே பண்ணலாம். இந்த மலையே ஒரு அற்புதமான மலை. சுற்றி ஜீவசமாதிகள் இருக்கு. ஒரு 40க்கு மேலே ஜீவசமாதிகள் இருக்குன்னு சொல்லி சேர்க்குறாங்க. மூலிகை மரங்கள்
ஸோ ஒரு வாட்டி ஏறி இறங்கிட்டிங்கனாலே ஒரு 3 monthsக்கு அந்த பிராணவாயு அப்படியே உடலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பலன்னா நம்மளுக்கு கடவுளோட பலன் என்ன மாதிரிலாம் இருக்குண்ணா, நம்மளுக்கு அருள் அது மாதிரி எதனா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? வேறு என்ன அருள் வேணும்? அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு அப்படியே ஒரு பிராணவாயு அப்படியே உங்கள் உடலில் இருக்கும். நல்ல தூய்மையான ஒரு இது. கடவுள் அருள்னா அது நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சு பார்க்கணும் என்ன மாற்றம். நீங்கள் கடவுளுன்றதை நீங்கள் உங்களுடைய இது என்ன வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்கு. கடவுள்னா நீங்கள் என்ன உள்கடத்தல் தான் கடவுள். ஆனால் கடத்த முடியலையா அவரை? தவம் இருக்கணும், அதுக்கு தான் இந்த மலை. நிறைய சித்தர்கள் நடமாடுற மலை எல்லாம் தவம் இருக்கிறாங்க. நீங்களும் சித்தராகலாம் தவம் இருந்தீங்க. அதுக்கு ஒரு இனிஷியேட் ஒரு தொடக்கம்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் ஆர்கனைசேஷனில் இருக்கீங்களா? இல்லை. ஆமாம், எங்களுக்கு ஞானோதயம்னு சொல்லி எங்களுக்கு குரு இருக்கார். அவர் தான் வழி நடத்தி எல்லாத்தையும். எங்கேருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர். நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க முன்னாடி. கீழே பார்த்தோம், கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ஊர்லேருந்து வந்துங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் சென்டர் இருக்கு. அதுதான். ஓகே. ஆர்கனைசேஷன் இங்கே இருக்குங்களா இல்லை கோயம்புத்தூர்? தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆமாம். சரி. ஆர்கனைசேஷன் பேருனா ஞானோதயம் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு. ஜெய் குருஜி எங்கள் குரு பேர். அவர் தான் இதை ஸ்தாபித்தவர். மகா சமாதி அடைஞ்சிட்டாரு. அவங்களுடைய வழியில் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தவ முறைகள், ஒழுக்க முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ரெஸ்ட் எடுப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆச்சுன்னு ரெஸ்ட் எடுப்பேன் படியில் வரும்போது. ஆமாம். இது கரெக்டாக ஈஸியாக இருக்குல்ல? ஆமாம், இந்த பாதை ஈஸி. அதாவது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன ஜஸ்ட் 1 hourல நம்ம 3/4 வந்துட்டோமே. ஆமாம். 70% கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவள் சொன்னது தான். இன்னொன்று ஆல்மோஸ்ட் 15 minutesல நம்ம மேலே ஏறிடலாம்னு நினைக்கிறேன் நான். மேலேனா அந்த கடப்பாறை பாதை. ஆமாம், இப்போ கடப்பாறை பாதையை பார்த்துட்டுன்னா அது ரொம்ப டஃப்பாக ஈஸியானு தெரிஞ்சிடும். கடப்பாறை மலை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா பருவத மலையும் ஈஸி தாங்க. பார்த்துருவோம். அவரே சொல்லிட்டாரு, அவருடைய அனுபவம். படியில் ஏறி வர்றதை விட இதுதான் ஈஸி. இங்கே தெரியுதா உங்களுக்கு கோவில்? இப்போ தெரிஞ்சிச்சு. ஸோ முன்னாடி பார்த்தவர் ஒரு ஆசிரமத்துலேருந்து வராரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய கருத்தை சொன்னார். ஆனால் பாதையில் நடக்கும்போது நம்மளோட பார்வை வழி பாதையில் தான் இருக்கணும். வேற எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இது பாறை இல்லை. அப்போ புதுசாக எக்ஸ்பீரியன்ஸாக வரவங்க ஈஸியாக போயிடுவாங்க. புதுசாக வரவங்களுக்கு கீழே பார்த்து தான் நடக்கணும். முன்ன பார்த்து நடக்கணும். ஆமாம், முன்னா கீழே. அப்போதான் நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து வைக்க முடியும். படினா ஒரே நேர்கோட்டு தான். கண்ண மூடின்னு கூட நடந்துடலாம். கண்ண மூடி நடந்துடுவீங்களா? படிக்கட்டு சொல்கிறேன் நான். ஆனால் இது அது மாதிரி இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக. கல் இல்லை. ஓகேங்க, நம்ம வந்துட்டோம். அந்த படிக்கட்டு பாதை இருக்குதுல்ல, தென்மாதி மங்கலம், அந்த பாதை அதுதான். அதுவும் இப்போ நம்ம வர கடலாடி பாதையும் கலக்கிற கிடையாது தான். ரெண்டும் ஒன்றா சேர்த்து நிறைய பேர் இறங்குறாங்க. காலையிலே வந்துட்டாங்க, வெயிலுக்கு முன்னாடியே பார்த்துட்டு போயிடுறாங்க பசங்க. இப்போ இங்கே கம்பி போட்டு வச்சுருக்காங்க, ஏறிட்டு இருக்காங்க கூட்டம். அப்பதான் கூப்பிட்டேன், நீங்க தான் போயிட்டீங்க. படியில இருந்து இறங்குனீங்களா? ஆமா, அந்த கல்லு தான் உட்காந்துருந்தாங்க. மேல இருந்து பார்த்தேன். குமாரனே ஜாலியா நின்ன. முடியுமா? வந்துடுவீங்களே?
ஒன்றும் கஷ்டம் இல்லை, வாங்க, ஈஸியாக தான் இருக்குது. இரும்பு வச்சுருக்கோம், கல்லெல்லாம் உருண்டு வராமல் இருக்கிறது. ரொம்ப டப்பு தான். కదా ఎవరన్నా நான் ஒப்பம் கத்திட்டு நான் ஒப்பம் ஜெயிலுக்கு போடுவோம். நான் தெரியுமா கடமை இந்த பக்கத்தில் டவர் கிடைக்குதுப்பா. டவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்குது. வியூ நல்லா இருக்கு. இந்த பூ செடி இங்கே வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. எது எப்படி போகணும்? இந்த அப்படிதான் இது இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இதுதாங்க கோவில் விடும் போல். இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஏறிட்டோம். கடப்பாறை மலை ஒன்று தான் பாக்கி. பார்க்குறதுக்கு இங்கேருந்து பயமாக தான் இருக்குது. பாறைக்கு நடுவில் போகுது. இருந்தாலும் ஏறி பார்த்துருவோம்.